ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸில் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இதுக்கு முந்தின ப்ராப்ளம் வரைக்கும் கொடுத்துருக்கேன். பார்க்கலன்னா பாருங்கள். தொடர்ந்து இது அந்த வீடியோவிலே நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு அடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஜினியரிங் மேத்ஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் படி தொடர்ந்து நடத்திட்டே இருக்கேன். அதனால் சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா இன்ஜினியரிங் மேத்ஸ் ஒன்று நீங்கள் ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, எஃப் ஆஃப் இதனுடைய டொமைன் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. டொமைனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டினாமினேட்டரில் 0 வரக்கூடாது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9, எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. அப்போ ரியல் லைனை இப்படி பிரிச்சுக்கோங்க. இது 0, 1, 2, 3. இங்கே -1, -2, -3. அப்போ -3 3 இல்லாமல் மீதி உள்ளது எல்லாமே இதனுடைய டொமைனில் நம்ம என்ன செய்ய முடியும், கொண்டு வர முடியும். அப்போது இந்த பக்கம் இங்கிருந்து -3 வரைக்கும், திரும்ப -3 கிடையாது, -3லேருந்து 3 வரைக்கும், அதுக்கு பிறகு 3 கிடையாது, 3க்கு பிறகு. சரியா? இந்த பக்கம் இது டென்ஸ் டு -∞, இங்கே இது டென்ஸ் டு ∞. அப்போ இங்கிருந்து -∞லேருந்து -3 வரைக்கும் 3 கிடையாது. இப்படி போட்டாச்சுன்னா 3 கிடையாது. -3க்கு முன்னால வரைக்கும். அடுத்தது யூனியன். அடுத்து -3லேருந்து 3 வரைக்கும். அப்போ இதில் -3யும் கிடையாது, 3யும் கிடையாது. -3க்கு முன்னால இந்த -3க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் 3க்கு ரைட் ஹேண்ட் சைட்லையும் வரைக்கும் உள்ள எலமெண்ட்ஸ். யூனியன் 3, ∞. 3க்கு அந்த பக்கம் 3 கிடையாது. இது இந்த மாதிரி தான் நம்ம இதில் என்ன செய்ய முடியும், டொமைனை சூஸ் பண்ண முடியும். சரிதானா? இதே மாதிரி அடுத்த ப்ராப்ளம், டொமைனை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் சொல்லி கொடுக்குறேன். அடுத்தது பாருங்க, அது எந்தெந்த வேல்யூ போட்டால் டினாமினேட்டர் 0 ஆகுதோ அதெல்லாம் நம்ம போடக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா 2x - 1 ரூட்டுக்குள்ளே இருக்குது. அப்படின்னா அது நம்ம என்ன செய்யணும், க்யூப் ரூட் ஆஃப் √2x - 1. இதில் வந்து நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, க்யூப் ரூட்டு தான். ஸ்கொயர் ரூட்னா தான் நம்மளுக்கு பிரச்சனை. அப்போ y ஈக்குவல் டு க்யூப் ரூட் ஆஃப் அப்படின்னு இருக்கு. அப்போ நம்ம y கியூப் கண்டுபிடிச்சிட்டோம்னா 2x - 1. இப்போ டினாமினேட்டரில் எந்த வேல்யூஸுமே இல்லை. அப்போ ஹோல் ரியல் லைனில் நம்ம என்ன வேல்யூஸ் வேணாலும் எடுக்கலாம். -∞லேருந்து ∞ வரைக்கும் நம்ம என்ன வேல்யூஸ் வேணாலும் கொடுக்கலாம். இதுதான் இதில் நம்ம டொமைன் எப்படி வேணாலும் எடுக்கலாம். இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்க, டினாமினேட்டரில் வேல்யூஸ் இருக்கு. அப்போ அது வந்து நாட் ஈக்குவல், அதில் அந்த வேல்யூஸ் வரக்கூடாது. அப்போ x² - 5x = 0னா x × x - 5 = 0. ஒரு x நான் ஒரு செல் எடுத்திருக்கேன். அப்போ x × x - அப்போ x = 0. ஜீரோவோ 5ஓ நம்மளுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. -∞, 0 எந்த இடத்துல போட்டால் 0 வருது அது வரக்கூடாது. அப்போ -∞ to 0, 0 to 5, பிறகு 5 to ∞. இந்த வேல்யூஸ் போட்டாலும் நம்மளுக்கு அதுக்கு இது கிடைச்சிடும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x + 2. ஸ்கொயர் ரூட் அப்படின்னா ஸ்கொயருக்குள்ள நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது. ஸ்கொயருக்குள்ள நெகட்டிவ் வேல்யூ வந்தால் அது காம்ப்ளெக்ஸ் நம்பராக மாறிடும். அதனால x + 2 என்ன செய்யணும், greater than or equal to 0. அப்போ x greater than or equal to -2ஆக இருக்கணும். x என்ன செய்யணும், x greater than or equal to -2ன்னு இருக்கணும். -2 விட ஜாஸ்தியாக. அப்போ 0, -1, -2. இங்கே 1, 2, 3 எல்லாமே இருக்குது. அப்போ -2 விட ஜாஸ்தி. -2க்கு ரைட் ஹேண்ட் சைடில் -2, ∞. -2லேருந்து ∞ வரைக்கும் எது வேணாலும் நம்ம என்ன செய்யலாம், எடுக்கலாம். அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
f of x is equal to root of 3 minus x minus root of 2 plus x இருக்கு. x is equal to root of 3 minus x. அப்ப இதுலயும் 3 minus x greater than or equal to 0 இருக்கணும். 2 plus x greater than or equal to 0 இருக்கணும். அப்படினா 3 greater than or equal to x அல்லது x less than or equal to 3. சரியா? இதை அப்படி மாற்றி போட்டிருக்கேன். இந்த 3 இது இந்த x இந்த பக்கம் வந்துருச்சு. அப்போ இதை ரிவர்ஸில் எழுதியிருக்கேன். x less than or equal to 3. இங்கே x greater than or equal to என்னது -2. அந்த ரியல் லைனை வரைஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். 0 1 2 3. இங்கே -2 -1 -2. greater than or equal to -2 இருக்கணும். less than or equal to என்னவா இருக்கணும் 3 இருக்கணும். அப்போ -2 இருந்து 3 உள்ள -2, -2, இதுல இருந்து இதுக்குள்ள இருக்கணும். சரிங்களா? இது இதுதான் டொமைன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பிளான ப்ரொசீஜர். இதுக்கு அடுத்து நம்மளுக்கு பீஸ் வைஸ் டிஃபைன்டு ஃபங்க்ஷனை ரெண்டு பீஸாக பிரித்து டிஃபைன் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த இதுக்கெல்லாம் நம்ம கிராஃப் போட போகிறோம். கிராஃப் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பீஸ் வைஸ் டிஃபைன் ரெண்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போது முதல்ல நான் எக்ஸ் லெஸ் தேன் 0 எடுத்துக்கிறேன். எக்ஸ் லெஸ் தேன் 0னா எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் போடுங்க. எக்ஸ் லெஸ் தேன் 0 தான். அப்போ -1 -2 -3 -4 -5 அப்படி இருக்கணும். அப்போ எக்ஸுக்கு -1 போட்டால் -1 + 2 1. அடுத்தது -2 + 2 0. அடுத்தது -3 + 2 -1. நெக்ஸ்ட்டு -4 + 2 -2. அடுத்தது -5 + 2 -3. சரி, அப்போ கிராஃப் போட்டுகிட்டே வருவோம். பக்கத்துலேயே கிராஃப் போட்டுகிட்டே வருவோம். நான் என்ன செய்ய போகிறேன், எக்ஸுக்கு -1 -2 -3 -4 -5 நெகட்டிவ் சைடில் எக்ஸுக்கு வேல்யூ எடுத்திருக்கேன். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது 1 -1, இந்த பாயிண்ட்டு. சரியா? அடுத்தது -2, 0 இந்த பாயிண்ட்டு. இது -1, 1, இது -2, 0. அடுத்தது இங்கே கிராஃப் தள்ளி போடுவோமா, கீழேயும் குறிக்க வேண்டியது இருக்குல்ல. இது பாருங்க, இது எக்ஸோட பாசிட்டிவ் சைடு 1 2 3 4 எல்லாத்துலேயுமே 4 வரைக்கும் போடுவோம். முடிஞ்சால் 5 போடுவோம். மைனஸ் இதில் இதில் 1 2 3 4. இங்கே -1 -2 -3 -4. அது மாதிரி இங்கே -1 -2 -3 -4. சரியா? இப்போ குறிச்சிட்டே வருவோம். -1, 1 இந்த இருக்கு. எக்ஸுக்கு -1 ஒய்க்கு 1. அடுத்தது எக்ஸுக்கு -2 ஒய்க்கு 0 இந்த பாயிண்ட்டு. சரியா? அடுத்தது எக்ஸுக்கு -3 இந்த இருக்கு. எக்ஸுக்கு -3 ஒய்க்கு -1 இந்த இருக்கு. அடுத்தது எக்ஸுக்கு -4 ஒய்க்கு எவ்வளவு -2. அடுத்து எக்ஸுக்கு -5 போட்டிங்கன்னா ஒய்க்கு -3. இப்போ ஜாயின் பண்ணுங்க. அப்படியே போயிட்டு சரியா? அப்படி போயிட்டு இப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸுக்கு 0 1 2 3 4 5. எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ போடுங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது 1. எக்ஸுக்கு 1 போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் எவ்வளவு 0. எக்ஸுக்கு 2 போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது -1. எக்ஸுக்கு 3 போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் எவ்வளவு -2. எக்ஸுக்கு 4 போட்டிங்கன்னா 1 - 4 -3. எக்ஸுக்கு 5 போட்டிங்கன்னா 1 - 5 -4. சரியா? இப்போ பிளாட் பண்ணுவோமா? எக்ஸுக்கு 0 இந்த இருக்கு. எக்ஸுக்கு 0னா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்னது 1 இந்த இருக்கு. ரைட்டா? அடுத்தது எக்ஸுக்கு 1 இந்த இருக்கு. எக்ஸுக்கு 1னா எஃப் ஆஃப் எக்ஸ் 0. அப்போ இந்த இருக்கு. இதுதான் ரைட்டா?
அடுத்தது எக்ஸுக்கு 2னா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு -1 இந்த இருக்கு. அடுத்தது எக்ஸுக்கு 3 போட்டால் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு -2. எக்ஸுக்கு 4 போட்டால் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு -3. அடுத்தது -4 இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ ஜாயின் பண்ணுங்க, அவ்வளோதான். கொஞ்சம் நல்லா கரெக்டாக போய் இது பண்ணி போட்டிங்கன்னா கரெக்டாக. இதான் இதனுடைய கிராஃப். சரியா? கிராஃப் எப்படி பிளாட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பிளாட் பண்ணி காமிச்சிருக்கேன். எக்ஸுக்கு -∞ இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம என்ன வேல்யூஸ் வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம், கொடுத்துக்கலாம். சரியா? என்ன வேல்யூ வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த கிராஃபை எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காட்டியிருக்கோம். அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் f of x is equal to mod x. இந்த ஃபங்க்ஷனுக்கு பேரு அப்சல்யூட் ஃபங்க்ஷன் அல்லது மாடுலஸ் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன். மாடுலஸ் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், அப்சல்யூட் ஃபங்க்ஷன். x is equal to mod x னா என்ன அர்த்தம் அப்படின்னா -5 அப்படின்னா ஈக்குவல் டு 5. நெகட்டிவ் சைடில் இருந்தாலும் நம்ம பாசிட்டிவ் சைட்லேயே எடுத்துக்கணும், பாசிட்டிவ் ஆன்சராகவே எடுக்கணும். அதுதான் மாடு ஃபங்க்ஷன் அல்லது அப்சல்யூட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாட் எக்ஸ்னு கொடுத்துருக்கு. அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாட் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருந்தால், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருந்தால் எக்ஸ், எக்ஸ் லெஸ் தென் 0 இருந்தால் -6. சரியா? அப்படின்னா எப்படி கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஃபை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸுக்கு வந்து 0 1 2 3 4 அப்படின்னா அதே தான் இருக்கும், அதே தான் இருக்கும். எக்ஸுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது, அதே தான் 0 1 2 3 4. எக்ஸுக்கு -1 லெஸ் தேன் 0 -1 -2 -3 -4 அப்படின்னு போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வரும், எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வரும், மாடுலஸ் ஃபங்க்ஷன் 1 2 3 4. சரியா? இப்போ இதனுடைய கிராஃப் போட்டிங்கன்னா கிராஃப் எப்படி இருக்கும்னு பாருங்க. கிராஃப் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து எக்ஸுக்கு 0னா 0, எக்ஸுக்கு 1 இங்கே 1 2 3 4, இங்கே -1 -2 -3 -4, இங்கே வந்து -1 -2 -3 -4, இங்கே 1 2 3 4. ரைட்டா? 0, 0 இந்த பாயிண்ட். ரைட்டா? அடுத்தது 1, 1 இந்த இருக்கு. அடுத்தது 2, 2 இந்த இருக்கு. 3, 3 4, 4. இங்க பாருங்க -1, 1. எக்ஸுக்கு -1, ஒய்க்கு என்னது +1. அப்போ இந்த இருக்கு. எக்ஸுக்கு -2, ஒய்க்கு +2. எக்ஸுக்கு -3, ஒய்க்கு +3. எக்ஸுக்கு -4, ஒய்க்கு +4. இப்போ ஜாயின் பண்ணீங்கன்னா பாருங்க, இதுதான் நம்மளுடைய அப்சல்யூட் ஃபங்க்ஷனுக்கான கர்வ். அப்சல்யூட் ஃபங்க்ஷன் கர்வ் வரைஞ்சு காட்டு அப்படின்னு கேட்டால் இதுதான் என்னது நம்மளுடைய ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். அடுத்தது வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெர்டிக்கலாக லைன் போடணும். வெர்டிக்கலாக இப்போ சர்க்கிள்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, வெர்டிக்கலாக லைன் போடும்போது மோர் தேன் 1 பாயிண்டில் கட் ஆச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் அது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. அது வந்து என்ன கிடையாது, ஃபங்க்ஷன் கிடையாது. சரியா? எக்ஸாம்பிள் வந்து சர்க்கிள் தான். இப்போ x = mod y போடுவோம். x = என்னது, mod y. சரியா? நான் முதல்ல y போடுறேன், கீழே x போடுறேன். இப்போ y greater than 0 வேல்யூ கொடுக்க போறேன். அடுத்தது y க்கு less than 0 வேல்யூஸும் கொடுக்க போறேன். சரியா? x = y. அப்போ வந்து அதே கிராஃப் தான் வரும். மாடுலஸ் ஃபங்க்ஷன் அப்சல்யூட் ஃபங்க்ஷன் தான் இதுவும். இது வந்து y = mod x, இதுல x = mod y. அவ்வளவுதான் வித்தியாசம். இல்ல y
எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஃப் எப்படி இருக்கும் இப்போ போட்ட அதே கிராஃப் தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு கிராஃப் போட்டோம் இல்லையா, அது வந்து இப்படி இருந்துச்சு. இதுக்கான கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இப்படி இருக்கும். சரிதானா? அடுத்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. சரியா? அடுத்து நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் இதில் பார்த்தீங்கன்னா சாரி இந்த ஒய் எக்ஸ் ஈக்குவல் டு மாடு ஒய் போட்டேன் பார்த்தீங்களா? எக்ஸ் அதெல்லாம் சொல்ல வேண்டியது விஷயம் தானே. எக்ஸ் ஈக்குவல் டு மாடு ஒய் இப்படி இருக்கு கர்வ். அப்போ வெர்டிக்கல் லைன் போடும்போது 2 பாயிண்ட்ல கட் ஆகுது. அப்படின்னா இது ஃபங்க்ஷன் கிடையாது. இப்போ ஒய் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாட் எக்ஸ்னு இருந்ததுல, அது பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் லைன் போட்டால் ஒரு இடத்துல தான் கட் ஆகுது. அப்போ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஒரு வெர்டிக்கல் லைன் போடும்போது மோர் தேன் 1 பாயிண்ட்ல கட் ஆச்சுன்னா அந்த இதை ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்மளால என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிள் சர்க்கிள், இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாட் ஒய், இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ். அதே மாதிரி தான் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயருங்கிற கர்வ் போட்டிங்கன்னா, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயருங்கிற கர்வ் போட்டிங்கன்னா இதே மாதிரி நம்மளுக்கு என்ன செய்யும், 2 இடத்துல கட் ஆகும். அதனால இதுவும் என்ன கிடையாது, ஃபங்க்ஷன். வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்னா வெர்டிக்கலாக லைன் போடும்போது ஒரே ஒரு பாயிண்ட்ல அது கட் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், அதை வந்து நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். மோர் தேன் 1 பாயிண்ட்ல கட் ஆனால் அது ஃபங்க்ஷன் கிடையாது. சரிங்களா? These are the examples for piecewise defined functions. Next வந்து odd function and even function. Odd functionனா என்ன, even functionனா என்ன? Odd functionனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, f of minus x equal to minus f of xன்னு வரணும். அப்படி வந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப்னு வச்சுக்கோங்க. அப்போது எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் போட்டிங்கன்னா மைனஸ் எக்ஸ் த ஹோல் கியூப் ஈக்குவல் டு எவ்வளவு, மைனஸ் எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு மைனஸ் இன்டூ எக்ஸ் கியூப்ங்கிறது என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வந்துருச்சா. therefore this function is an odd function. இது வந்து ஒரு odd function ஆகும். இப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் எக்ஸ். சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் சைன் தீட்டா. சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா எவ்வளவு, சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா. cos of minus theta is equal to cos theta. Cos of minus theta is equal to என்னது, cos theta. இதுதான் நம்மளுக்கு இப்போ ஈவன் ஃபங்க்ஷன். இப்போ இது எக்ஸ் கியூப் ஒரு ஆட் ஃபங்க்ஷன், சைன் எக்ஸ் ஒரு ஆட் ஃபங்க்ஷன். சைன் எக்ஸ் ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் கொசிகண்ட் எக்ஸும் கட்டாயமாக என்ன செய்யும், அதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள கொசிகண்ட் எக்ஸுங்கிறது என்னது, 1 sin x, அதுவும் ஆட் ஃபங்க்ஷனாக இருக்கும். அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டேன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டேன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டேன் எக்ஸ். இதுவும் என்னது தான், ஒரு ஆட் ஃபங்க்ஷன் தான். சரியா? ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், இதுவும் ஆட் ஃபங்க்ஷன் தான். சரிதானா? இப்போ ஈவன் ஃபங்க்ஷனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஈவன் ஃபங்க்ஷனா என்ன, f of x is equal to f of minus x equal to f of x அப்படி இருந்ததுன்னா அது ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா f of x is equal to x square. இப்போ f of minus x போட்டிங்கன்னா minus x the whole square ஈக்குவல் டு திரும்பியும் நம்மளுக்கு என்ன தான் வரும், x ஸ்கொயர் தான் வரும். இப்போ f of x is equal to x power 4 ஈக்குவல் டு f of minus x போட்டோம்னா என்ன கிடைக்கும், minus x the whole power 4 ஈக்குவல் டு x power 4 ஈக்குவல் டு f of xன்னு வந்துருச்சா. இதெல்லாம் வந்து ஈவன் ஃபங்க்ஷனுக்கான எக்ஸாம்பிள்.
இந்த பவர் எல்லாம் ஈவன் நம்பராக இருந்தால் அது ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கும், பவர் எல்லாம் ஆட் நம்பராக இருந்தால் அது ஆடு ஃபங்க்ஷனாக இருக்கும். இதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ்னு எடுத்துக்கோங்க. அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது காஸ் எக்ஸ் தான். ஏன்னா காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு என்னது தான் காஸ் தீட்டா தான். ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். இதுவும் நம்மளுக்கு என்ன ஃபங்க்ஷன் தான், ஈவன் ஃபங்க்ஷன் தான். அப்போ காஸ் எக்ஸ் ஒரு ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள சீக்கண்ட் எக்ஸும் ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கும். சீக்கண்ட் எக்ஸ் என்ன செய்யும், ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கும். சரிதானா? இதில் காஸ் எக்ஸையும் சீக்கண்ட் எக்ஸையும் தவிர மீதி உள்ள எல்லா ட்ரிகனாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷனும் சைனு, கொசிக்கண்டு, டேனு, காட்டு எல்லாமே ஆடு ஃபங்க்ஷன். சரிதானா? அப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருந்தா நம்ம அது ஆடு ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷனா அப்படின்னு நம்மளுக்கு என்ன செய்யணும், கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியணும். பாருங்க, ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க, இது ஈவன் ஃபங்க்ஷனா ஆடு ஃபங்க்ஷனா நம்ம கண்டுபிடிக்கணும். சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து நெய்தர் ஆட் நார் ஈவனாகவும் இருக்கலாம், எது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஜென்ரலாக சொல்கிறதா இருந்தால் பவர் ஈவனாக இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் எல்லாமே ஈவன் ஃபங்க்ஷன். ஒரு பவர் ஈவனாகவும் ஒரு பவர் ஆடாகவும் அப்படி இருந்ததுன்னா அது நெய்தர் ஆடு நார் ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கும். இப்போ ஒவ்வொன்றா ஒர்க் பண்ணி பார்த்தோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இதில் போடுவோம். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் த ஹோல் கியூப் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் அவுட் சைடு எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வருது. அப்போ இது என்ன ஃபங்க்ஷன், ஆடு ஃபங்க்ஷன். அடுத்ததில் பாருங்க, பவர் ஈவன் மட்டும்தான் இருக்குது, அப்போ ஈவன் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ரெண்டாவது கொஸ்டின், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ இது ஈவன் ஃபங்க்ஷன் தான். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க, மூணாவது, f of minus x is equal to minus x plus 1 equal to minus வெளியே எடுத்தோம்னா x minus 1 வரும். அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து neither odd nor even. இந்த ஃபங்க்ஷன் ஆடு ஃபங்க்ஷனும் கிடையாது, ஈவன் ஃபங்க்ஷனும் கிடையாது. அடுத்த ப்ராப்ளமும் அப்படிதான் இருக்கும். நாலாவது ப்ராப்ளம் பாருங்க, ஃபோர்த் ஒன், f of minus x is equal to minus x by x is minus x the whole square plus 1 equal to minus x by x square plus 1 minus outside எடுத்துட்டு அப்போ இது ஆடு ஃபங்க்ஷன் minus f of x. இந்த ஃபங்க்ஷன் என்னது, ஆடு ஃபங்க்ஷன். அடுத்த ஃபங்க்ஷன் பாருங்க, ஃபிஃப்த் ஒன், f of minus x is equal to minus x by minus x plus 1 equal to நம்ம எந்த கன்க்ளூஷனுமே இது செய்ய முடியாது, பண்ண முடியாது. அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து neither odd nor even. இந்த ஃபங்க்ஷன் ஆடும் கிடையாது ஈவனும் கிடையாது. அடுத்த ஃபங்க்ஷனும் அப்படிதான் இருக்கும். அடுத்தது பாருங்க, g of minus x is equal to 2 into minus x plus 1 equal to minus 2x plus 1. இந்த ஃபங்க்ஷனும் neither odd nor even தான். சரிதானா? அடுத்ததுல cos x இருக்கு, அப்படின்னா ஈவன் ஃபங்க்ஷனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிதானா? அடுத்தது பாருங்க, f of minus x is equal to 1 minus cos of minus x equal to 1 minus cos x equal to f of x தான். அப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன், ஈவன் ஃபங்க்ஷன். சரியா? அடுத்தது எட்டாவது ப்ராப்ளம், f of minus x is equal to minus x, x இருக்கிற இடத்துலலாம் minus x போடணும், இந்த cos of minus x equal to minus cos x equal to minus f of x. அப்போ இது என்ன ஃபங்க்ஷன் தான், ஆடு ஃபங்க்ஷன். இது என்ன ஃபங்க்ஷன், ஆடு ஃபங்க்ஷன். அடுத்தது பாருங்க, f of x is equal to ஒன்பதாவது கொஸ்டின், e பவர் minus x square equal to e power x square equal to f of x. இப்போ இது ஈவன் ஃபங்க்ஷன். இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் எந்த ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் அது ஈவன் ஃபங்க்ஷனா ஆடு ஃபங்க்ஷனா நம்ம என்ன செய்திடலாம், ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ் அடுத்தடுத்த வீடியோஸில் கொடுக்குறேன். டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் கிளாஸஸ் தொடர்ந்து போயிட்டுருக்கு. இதுக்கு முந்தின கிளாஸில் இதுக்கு முந்தி உள்ள செக்ஷன் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். பார்க்கல அப்படின்னா பாருங்கள், கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் கொடுக்குறேன்.
போய் பார்த்துட்டு அதாவது தொடர்ந்து ஒரு கண்டினியூட்டியோடு கொடுத்துட்ருக்கேன். அதனால் கண்டினியூஸாக பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா, வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் என்ஜினியரிங் மேத்ஸ் 1 ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னுடைய டெலகிராம் சேனலில் ஆட் ஆகிக்கோங்க.